character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Curriculum Parkhouse. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge power lasts forever. Faithful friends to see the culture. Lovely teachers and for wisdom. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy. Good evening students, 12th standard economics students. I hope you all are happy and safe. So safe இருங்க, happy இருங்க. So நம்ம lessons பார்க்கலாம் இப்போ. So third lessons பார்த்துட்டு இருக்கோம். அதில் லாஸ்ட்டு the types of unemployment பார்த்துட்டு இருக்கோம். 2 types பார்த்துட்டோம். The further types வந்து நம்ம totally 7 types. அதில் வந்து 2 பார்த்துருக்கோம். Remaining types பார்க்கலாம். வாங்க கிளாஸ் போகலாம். Next third one பண்ணலாம் frictional unemployment or temporary unemployment. Frictional, temporary. Temporary-ஆக வேலை இல்லாமல் இருக்கிறது வந்து frictional unemployment. Okay? So the frictional unemployment arises due to imbalances between supply of labor and the demand for labor. Imbalances. பேலன்ஸாக இருந்ததுன்னா சப்ளை ஆஃப் லேபரும் டிமாண்ட் ஃபார் லேபரும் ஒரு கம்பெனிக்கு வந்து 100 லேபர் தேவைப்படுது. அப்போ 100 இருக்காங்கன்னா இஸ் ஏ பேலன்ஸ்டு லேபர் அண்ட் சப்ளை ஆஃப் லேபர் போஸ். அதே வந்து தேவைப்படுறது 100, டிமாண்ட் வந்து 100, சப்ளை வந்து 200 இருந்ததுன்னா திஸ் இஸ் எ imbalance between. Okay, so imbalance between the supply of labor and the demand for labor. This is because of immobility of labor. Immobility. ஏன்னா immobility அவங்களுக்கு வேலை கிடைக்கலன்னா அவங்க ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் மொபிலிட்டி ஆகி மூவ் பண்ணிவிட்டு அவங்க வேலை தேடினாங்கன்னா உடனே வேலை கிடைச்சிடும். அப்போ இம்மொபிலிட்டியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வேலை கிடைக்காது. அண்ட் ஆல்சோ லேக் ஆஃப் நெசசரி ஸ்கில்ஸ், அவங்களுக்கு நெசசரி ஸ்கில்ஸ் அந்த ஸ்கில் எஃபிஷியன்சி ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா அவங்களுக்கு வேலை இல்லாமல் இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ பிரேக் டவுன் ஆஃப் மெஷினரி. சம் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தோன்னா மெஷினரி தட் மீன் கேபிட்டல் இன்டென்சிவ் டெக்னாலஜியாக இருந்ததுன்னா கேபிட்டல்னா மெஷினரி வச்சு மட்டும் தான் ரன் பண்ண முடியும் அந்த இண்டஸ்ட்ரின்னும் போது அந்த மெஷினரி ஏதாவது ஃபால்ட்ஸ் எல்லாம் இருக்கும்போது அந்த சம் டெம்பரரியாக என்ன நடக்காதாங்க, வேலை நடக்காது. ஸோ டெம்பரரி பிரேக் டவுன் ஆஃப் மெஷினரி அண்ட் ஷார்ட்டேஜஸ் ஆஃப் ரா மெட்டீரியல். நான் ஆல்ரெடி பார்த்தல சீசனல் பண்ணும்போதே பண்ணோம். சுகர் கேன்ஸ் உடைய அதாவது சுகர் இண்டஸ்ட்ரிக்கு சுகர் கேன் இஸ் ரா மெட்டீரியல். அப்போ சுகர் கேன் கிடைக்காத பட்சத்தில் அந்த இண்டஸ்ட்ரி வந்து அந்த ரா மெட்டீரியல் இல்லைன்னா வந்து ரன் ஆகாது. அதேபோல் காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு காட்டன் வந்து தேவைப்படுது. அதுபோல் ரா மெட்டீரியல் கிடைக்கலன்ற பட்சத்தில் கூட அங்கே டெம்பரரியாக வந்து வேலை நடக்காது. ஸோ எக்ஸெட்ரா the persons who lost job and in search of jobs are also included under the frictional unemployment. Loss of job any ஒரு ரீசன்ஸ்க்காக அவங்க வேலை இழந்துட்டு இன்னொரு வேலை தேடுற வரைக்கும் அந்த டெம்பரரி ப்ராசஸ் அவங்களுக்கு வேலை கிடைக்காது இல்லையா, வேலை இல்லாமல் இருப்பாங்க இல்லையா, அதுவும் வந்து இதில் இன்க்ளூட் ஆகுன்னு சொல்கிறாங்க. அப்படியே ஒன் டைம் பார்த்துக்கோங்கம்மா. Next, educated unemployment. Educated unemployment. Sometimes educated people are unemployed or underemployed or unemployed when the qualification does not match the job. Okay, qualification does not match the job. அவங்க படிச்சிருக்கிறது ஒரு இதுவாக இருக்கும், ஆனால் அவங்க வேலை செய்கிறது ஒன்றா இருக்கும். நிறைய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்து நிறையா ஃபிலிம்லலாம் கூட பார்த்துருக்கலாம், நல்லா ஆர்டிகல்ஸ் கூட பார்த்துக்கலாம். இன்ஜினியரிங் படிக்கிறவங்கள சோத்து மூட்டை தூக்குறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, நிறைய சாப்பாடு சப்ளை பண்ணுற அளவுக்கு வந்து நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம் ரொம்ப ஃபால்ட்டியாக இருக்குதுன்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு. அதாவது அந்த பேஸ்மெண்ட் ஆஃப் இந்த கரிக்குலம் வந்து இதுவாக இருக்குது. வரும்போதே வந்து அவங்க அந்த நிறைய டேர்ன் அவுட் ஸ்டூடெண்ட் நிறைய வந்துட்டுருக்காங்க, ஆனால் எஃபிஷியன்சியோடு வராங்களான்னா அங்கே ஆப்சன்ஸ் தான் இருக்குது. அதுபோல பட்சத்தில் ஸோ அவங்க சொல்கிறாங்க when the qualification does not match the job, the faulty education system, lack of employable skills, எல்லாருமே அது போல் சொல்லிட முடியாது. சம் பர்சன்ஸ் வரும்போதே அதை குவாலிஃபைடாக வருவாங்க, வந்தோடனே இமீடியட்டாக ஜாப்ல இருப்பாங்க. 1 or 2 இயர்ஸ்லேயே அவங்க ரொம்ப செட்டில்டு லைஃப்பில் இருப்பாங்க.
எல்லா பர்சன்ஸும் சொல்லிட முடியாது, சம் பர்சன்ஸ் மட்டும் அவங்களோட ஸ்கில்ஸை பொறுத்து, அவங்களுடைய அந்த ஆர்வத்தை பொறுத்து அவங்க வரும்போதே வேலை தேடணும், வேலை நம்ம இது நம்மளுடைய ஜாபுக்கு ஏற்ற மாதிரி அதுமாதிரி படித்ததுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வேலை செய்யணுன்ற மென்டாலிட்டியோடு வந்தாங்கன்னா டெஃபினட்டாக அவங்க ஜாபில் போவாங்க, அவங்க நினைக்கிற ஜாபுக்கு போவாங்க. அதே பார்த்துக்கலாம் நம்மளுக்கு கிடைக்கிற ஜாப் பார்த்துக்கலான்ட்டு வந்தாங்கன்னா அவங்க லேகாக தான் இருப்பாங்க. ஓகே, ஸோ தர் ஃபால்ட்டி எஜுகேஷன் சிஸ்டம் சொல்கிறாங்க பாருங்கள், ஃபால்ட்டி எஜுகேஷன் சிஸ்டம், லேக் ஆஃப் எம்ப்ளாயபிள் ஸ்கில் அவங்களுக்கு லேக் ஆகிறது, அண்ட் மாஸ் ஸ்டூடெண்ட் டேர்ன் அவுட். ஒரு வருஷமும் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்டு வெளில வந்துருந்தாங்கிறாங்க, ஒரு வருஷமும் ஆயிரக்கணக்கில் வந்து மக்கள் வந்து மாணவர்கள் படிச்சுட்டு வர்றதுனால அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. அண்ட் தேர் ப்ரிஃபரன்ஸ் ஃபார் ஒயிட் காலர் ஜாப், ஆல்ரெடி ஒயிட் காலர் ஜாப்னா பார்த்தோம், டாக்டர்ஸ், சயின்டிஸ்ட், இவங்களாம் வந்து ஒயிட் காலர் ஜாப். ஓகே, ரொம்ப ஹை ப்ரொஃபஷனலிஸ்ட்டாக இருக்கிறது, அதுபோல் ஜாபை எதிர்பார்த்துன்னு வருது. வரும்போதே க்ரீன் இங்கில் சைன் போடுற மாதிரி நினச்சின்னு வருது. ஓகே, அண்ட் ஹைலி ரெஸ்பான்சிபிள் ஃபார் த எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட் இன் இந்தியா. ஓகே, ஸோ இந்த ஜாபுக்கு தான் போனேன், நான் போனால் அப்படி தான் போகணுன்ட்டு ஒரு ஒயிட் கலர் ஜாபுக்கு மட்டும் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு வர ஜாபெல்லாம் வந்து தட் மீன் அவாய்ட் பண்ணாங்கன்னா அவங்க எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் டெக்னிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட். மாடர்ன் டெக்னாலஜி பீயிங் கேபிட்டல் இன்டென்சிவ் ரெக்வயர்டு. மாடர்ன் டெக்னாலஜி அந்த முன்னாடி வந்து நம்மளுடைய ஓல்டன் டெக்னாலஜியாக பார்த்தோன்னா வச்சுக்கோங்க, லேபர் இன்டென்சிவ், லேபர் தான் அதிகமாக வேலை செய்வாங்க, மிஷின்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ மாடர்ன் டெக்னாலஜி ஆக ஆக கேபிட்டல் இன்டென்சிவாக ஆகுது. லேபர் இன்டென்சிவ் வந்து இப்போ என்ன ஆகுது, கேபிட்டல் இன்டென்சிவ். கேபிட்டல் இன்டென்சிவ்னா மோஸ்ட் ஒர்க்கெல்லாம் டன் பை த மெஷின்ஸ், த ஒர்க் டன் பை மெஷின்ஸ். Okay, only less people, that operator only have the wanted for the labor. அது போல இருக்கிற பட்சத்தில் வேலையின்மை இருக்குது. Okay, so record less laborers and contribute to the technological unemployment. அது போல இருக்கிற இடத்துல technological unemployment. Nowadays, invention and innovations lead to the adoption of new techniques, thereby the existent workers are the retrenched. Retrenchna ஆட்குறைப்பு. ஏற்கனவே இருக்கிறவங்களே என்ன பண்ணிடுறாங்க, ஆளை குறைக்கிறாங்க. ஓகே, ஆளை சேர்க்கறதுக்கு மேலே அவங்க ஏற்கனவே இருக்கிற நிறைய பேரை வந்து மெஷின்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுதுன்றதுனால, மெஷினை வச்சு வேலை நடக்குதுன்றதுனால இருக்கிற வேலையால் வந்து வேலையிலேருந்து நிற்கிறாங்க. ஓகே, ஸோ லேபர் சேவிங் டிவைசஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டெக்னாலஜிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட். லேபர் சேவிங் டிவைசஸ், அப்போ கேபிட்டல் சேவிங் அவங்க எதை யூஸ் பண்ணிக்கிறாங்க, கேபிட்டல்னாலே மெஷின்ஸ். ஓகே, அப்போ மெஷினை வச்சு அவங்க பண்ணிட்டு இருக்கிறதுனால லேபர் சேவிங் டிவைசஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டெக்னாலஜிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட். லேபரை சேவ் பண்ணிடுறாங்க. அதாவது லேபர் சேவ் பண்ணால் லேபரை அதிகமாக யூஸ் பண்ணுறதே இல்லை, மெஷினை மட்டும்தான் அதிகமாக யூஸ் பண்ணுறது. அஃப்கோர்ஸ் அது ஃபாஸ்ட்டாக வேலை நடக்கும். அதனால் வந்து யாருக்கு வேலை இல்லைன்னா நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் போகுது. அதில் வந்து டெக்னாலஜிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஓகே, அப்படியே ஒன் டைம் பார்த்துக்கோங்கம்மா. Next, structural unemployment. The sixth one is a structural unemployment. Structural unemployment is due to drastic change in the structure of the society. ஒரு பெரிய மாற்றம் வரதுனால நடக்குதுன்னு சொல்கிறாங்க. எப்படின்னு பார்க்கலாம், lack of demand for the product or shift in demand to other product. Okay, lack of demand. ஒரு ப்ராடக்ட்டுக்கு டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆக அங்கே ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகணும். அப்போ ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது வேலை நிறைய நடக்கணும். வேலை நடக்கணும்னா நிறைய பேரை வந்து அவங்க லேபரை வந்து இன்க்ரீஸ் பண்ணினே இருப்பாங்க, லேபர் ஃபோர்ஸு. ஆனால் டிமாண்டு கம்மியாகுது. இல்லை, அந்த டிமாண்டு வந்து வேறு எதனா பொருள் மேலே ஷிஃப்ட் ஆகுது. ஷிஃப்ட் ஆஃப் த அதர் ப்ராடக்ட்னும் போது அங்கேயும் வந்து ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது. புரிஞ்சுதாம்மா? பாரு, லேக் ஆஃப் டிமாண்ட் ஃபார் ப்ராடக்ட். ஓகே, லேக்னா டிக்ரீஸ் ஆகுது. டிமாண்ட் ஃபார் த ப்ராடக்ட் ஆர் ஷிஃப்டிங், மாறுறது, ஒரு பொருளை விட்டு இன்னொரு பொருளுக்கு சேஞ்ச் ஆகுது. ஷிஃப்டிங் டிமாண்ட் ஃபார் அதர் ப்ராடக்ட் காஸ் திஸ் டைப் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், ரைஸ் இன் டிமாண்ட் ஃபார் மொபைல் ஃபோன்ஸ் has adversely affected the demand for the cameras, tape recorder, etc. முன்னெல்லாம் கேமரா வச்சுட்டு இருப்பாங்க. எங்கன்னா டூரிஸ்ட்லாம் போனால் ஒரு மாடர்னைஸ்டான கேமரா வாங்கிப்பாங்க. அவங்கக்கிட்ட இல்லைனாலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வாங்கிட்டு போவாங்க. ஸோ இப்போ கேமராவுடைய டிமாண்ட் இருந்தது. டேப் ரெக்கார்டர், அந்த காலத்தில் வந்து கேஸ்டெல்லாம் வச்சு டேப் ரெக்கார்டில் தான் வந்து சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு மொபைல் வந்துட்டாலே கேமராவும் அதிலே அடங்கிடுது. டேப் ரெக்கார்டர் எவ்வளோ சாங்ஸ் வேணாலும் நம்ம டவுன்லோட் பண்ணி எப்படி வேணால் நம்ம கேட்டுக்கலாம். அப்போ அதனுடைய தேவை என்ன ஆகுது, கம்மியாகிடுது. ஓகே, ஸோ the mobile phone has adversely affect ஆகிடுச்சு. எதனுடைய ப்ரொடக்ஷன்னா
camera and tape recorder etc. So this kind of unemployment result from the massive அதிகமா and deep rooted of the changes in the economic structure பெரிய லெவலில் மாற்றத்தை ஏற்படுத்துது எக்கனாமிக்கில். ஓகே, டிமாண்ட் வந்து ரொம்ப கம்மியான போது அந்த ப்ரொடக்ஷனும் ஸ்டாப் ஆகிடுது, இல்லாட்டா கம்மியாகுதுன்னு கூட சொல்லலாம். அதான் வந்து ஸ்ட்ரக்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு டிஸ்கைஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட். டிஸ்கைஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் மறைமுக வேலையின்மை. ஓகேம்மா, டிஸ்கைஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் மறைமுக வேலையின்மை. ஓகே, இவருக்கு இதை பண்ணுறதுக்கு ஒருத்தர் தான் தேவைப்படுது, ஆனால் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 4 மெம்பர் இருக்கிறாங்க. பெருசாக இந்த ஒரு பர்சன் செய்கிற ஒர்க்கு தான் இந்த 4 மெம்பர் செய்கிறாங்க. இதனால் பெரிய அளவில் ப்ரொடக்ஷனோ எதுவுமே இன்க்ரீஸ் ஆகலை. ஆனால் வேலையால் மட்டும் அவங்களுக்கு என்ன ஆகிட்டாங்க? இன்க்ரீஸ் ஆகுங்க. அதாவது லேபர் ஃபோர்ஸு ரொம்ப அதிகமாக இருக்குது, டிமாண்டு வந்து கம்மியாக இருக்குது. ஒருத்தவங்க தான் செய்யணும் அந்த வேலையை, ஆனால் நான் எக்ஸ்ட்ரா 4 பேர் செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்களுடைய மார்ஜினல் அவுட்புட்டுன்னு பார்த்தோன்னா 0. இதனால அவுட்புட் எதுவும் பாதிக்கப்படாது, ப்ரொடக்ஷன் எதுவும் கொடுக்கல, அவுட்புட்டு எதுவும் கொடுக்கல, 0. இதான் வந்து டிஸ்கைஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட். ஓகே, டிஸ்கைஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் occurs when more people are there than what is actually required. ஆக்சுவலி ரெக்வயர்ட் வந்து 1 தான், ஆனால் அது எக்ஸ்ட்ரா எத்தனை பேர் செஞ்சுட்டு இருக்காங்க? 4 பேர். இதான் மறைமுக வேலையின்மை. ஓகே, so even if some workers are withdrawn, our production does not suffer. இதில் வந்து 4 பேரில் யார் வந்துட்டாலும் அங்கே பெருசளவில் பாதிப்பு ஏற்பட்டது. அது ஏன்னா அதை செய்யறதுக்கான இந்த பர்சன் இருந்தால் மட்டும் போதும். ஓகே, ஸோ இது அக்ரிகல்ச்சரில் தான் ரொம்ப டிஸ்கைஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட்னால அக்ரிகல்ச்சரில் தான் அது நடக்கும். நிறைய வந்து நடுகு வேலையெல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் தேவைப்படுது, ஒரு 5 பேர் தான் தேவைப்படுவாங்க. ஆனால் அது செய்யறதுக்கு வேலை இல்லாதனால நானும் வரேன்னு ஒரு 8 மெம்பரோ ஒரு 8 மெம்பர்ஸோ 10 மெம்பர்ஸோ வருவாங்க. ஓகே, அப்போ அங்கே செய்யறதுக்கான அதுக்கான ஒர்க்கு பண்ணுறதுக்கான எபிலிட்டி இதுவே எத்தனை பேருக்குன்னா 5 மெம்பர்ஸ் தான். ஆனால் எக்ஸ்ட்ரா அந்த 5 பேர் வராங்க. அந்த எக்ஸ்ட்ரா 5 பேர் தான் வந்து டிஸ்கைஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட். ஓகே, திஸ் டைப் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் ஃபவுண்ட் இன் அக்ரிகல்ச்சர். A person is said to be disguisedly by unemployed if his contribution to output is less than what can be produced by working for normal hours per day. ஓகே, பெருசளவு மாற்றமெல்லாம் இருக்காது. நார்மலாக அங்கே எத்தனை பர்சன்ட் பண்ணுவாங்களோ அத்தனை பேர் அதுக்கான ப்ரொடக்ஷன் தான் அங்கே வரும். எக்ஸ்ட்ரா வந்ததுனால எக்ஸ்ட்ராலாம் வராது. இன் திஸ் சிச்சுவேஷன் மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் லேபர் இஸ் 0 or less or negative. ஓகே, பெருசாக வந்ததுனால அவங்களால பெருசாக ப்ரொடக்ஷன் அதிக அளவில் வராது. அதுதான் சொன்னாலும் இந்த 4 பேர்னால 0வாக இருக்கும், லெஸ்ஸாக இருக்கும், சம்டைம் வந்து அது நெகட்டிவாக இருக்கும் ப்ரொடக்ஷன் சொல்கிறாங்க. ஓகே, அப்படியே ஒன் டைம் பார்த்துக்கோங்கம்மா 7 டைப்பையும். Next topic ma classical theory of employment. Classical theory irukku, modern theory irukku. நம்ம இப்ப பார்க்க போறது classical theory. There was no single theory which could be labeled as a classical theory of employment. ஒரே ஒரு சின்ன தியரியை வச்சு நம்ம எம்ப்ளாய்மெண்ட்டை நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. So the classical theory of employment is composed of different views of classical economists. ஓகே, கிளாசிக்கல் தியரி எதை வச்சு பண்ணால் டிஃப்ரெண்ட் எக்கனாமிஸ்ட் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதை வச்சு தான் நம்ம கன்க்ளூட் பண்ண முடியும். அந்த இஷ்யூ ஆஃப் இன்கம் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் இன் த எக்கனாமி பர்டிகுலர்லி எதை வச்சு பண்ணுவாங்கன்னா இன்கம் அண்டு எம்ப்ளாய்மெண்ட். ஓகே, ஸோ ஆடம் ஸ்மித் இன் ஹிஸ் புக் அதுதான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு புக் ரைட் பண்ணார். என்ன புக்குன்னா அண்ட் என்கொயரி இன்டு த நேச்சர் அண்ட் காசஸ் ஆஃப் த வெல்த் ஆஃப் நேஷன். இதுதான் அவருடைய புக்கு. யார்? ஆடம் ஸ்மித், ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. ஆடம் ஸ்மித் அவர் தான் ஃபஸ்ட்டு இன்கத்தையும் எம்ப்ளாய்மெண்ட்டுன்றதை வச்சு ஒரு புக்கு எழுதினார். அதான் வந்து தட் அண்ட் என்கொயரி இன்டு த நேச்சர் and the causes of wealth of nation. Okay, in 1776 since the publication of this book the classical theory was developed. அதுக்கப்புறம் தான் வந்து classical theory of employment ரொம்ப டெவலப் ஆச்சு. ஓகே, the classical theory was developed by அதுக்கப்புறம் யாரெல்லாம் அதை இன்னும் வந்து அதை ஃபர்தராக வந்து தட் மீன் அதை டெவலப் பண்ணாங்கன்னா டேவிட் ரிகார்டோ, ஜேஎஸ் மில், ஜேபி சே அண்டு ஏசி பிகு. ஓகே, ஃபஸ்ட்டு ஆடம் ஸ்மித் தான் ஸ்டார்ட் பண்ணார் கிளாசிக்கல் தியரியை. அதுக்கப்புறம் வந்து சொன்ன பர்சன்லாம் யார் எக்கனாமிஸ்டெல்லாம் யாரான்னு பார்த்தோன்னா டேவிட் ரிகார்டோ, ஜேஎஸ் மில், ஜேபி சே அண்டு ஏசி பிகு இவங்கெல்லாம் வந்து சொன்னாங்க. The classical economist, note the word ma, economist, classical economist na அந்த theory சொன்ன person நம்மளுடைய பொருளாதார வல்லுநர்கள். Okay, assumed that the economy operate at the level of full
எம்ப்ளாய்மெண்ட் வித்தவுட் த இன்ஃப்ளேஷன் இன் த லாங் பீரியட். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எந்த ஒரு இன்ஃப்ளேஷனும் இல்லாமல் நம்மளுடைய ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். ஓகே, த கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ் அஸ்யூம் தட் எக்கனாமிக் ஆப்ரேட் அட் த லெவல் ஆஃப் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ரீச் பண்ணணும். ஆனால் என்ன ஆகக்கூடாது, இன்ஃப்ளேஷன் இருக்கக்கூடாது. இன்ஃப்ளேஷன் ஆர் த ப்ரைஸ் இன்க்ரீஸ், அது இருக்கக்கூடாது. இன்ஃப்ளேஷன் வித்தவுட் த ரைஸ் இன் த இன்ஃப்ளேஷன், வித்தவுட் த காஸ்ட் இன் த இன்ஃப்ளேஷன், வித்தவுட் த எஃபெக்ட் இன் த இன்ஃப்ளேஷன், த ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் வந்து இருக்கணும், கண்டினியூட்டியாக இருக்கணும். அதை தான் சொல்கிறாங்க கிளாசிக்கல் எக்கனாமிஸ்ட்டு. அஸ்யூம் தட் த எக்கனாமிக் ஆப்ரேட் அட் த லெவல் ஆஃப் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் without inflation in the long period. என்ன பீரியடு? லாங் பீரியட். They also assume that the wages and the prices of good, முன்னாடி வந்து இன்கம் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்னு சொன்னாங்க, இங்கே wages and the price of good were flexible. ரெண்டும் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். டெஃபினட்டாக வேஜும் ப்ரைஸும் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். வேஜ் வந்து சம்பளம், ப்ரைஸ் வந்து ப்ரைஸ் ஆஃப் குட்ஸ். ஓகே, அது ரெண்டுமே எப்போதுமே ஃபிக்ஸ்டாக இருக்காது. சம்பளம் வந்து ஏறினே இருக்கும். லாஸ்ட் இயர் ஒரு சம்பளம் வாங்கியிருப்பாங்க, இப்போ ஒரு சம்பளம் வாங்குவாங்க. நான் லாஸ்ட் மந்த்து ஒரு ஆனியனுடைய ஒரு ப்ரைஸாக இருக்கும், இப்போ ஆனியனுடைய ப்ரைஸு வேறையாக இருக்கும். அந்த குட்ஸ் ஆஃப் த ப்ரைஸ், தட் மீன் குட்ஸ் ஆஃப் த ப்ரைஸ் உடைய வேல்யூ வந்து டைமிங்லி என்ன ஆகும், சேஞ்ச் ஆகினா இருக்கும். சேஞ்ச் தான் வந்து ஃப்ளெக்சிபிள். ஓகே, அதே போல் தான் வேஜ். அப்போ வேஜ் அண்ட் ப்ரைஸஸாக தட்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் என்னவாக இருக்கும், ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அண்ட் காம்படிட்டிவ் மார்க்கெட் எக்ஸிஸ்டட் இன் த எக்கனாமி. இன்னும் மார்க்கெட் என்னவாக இருக்கணும், competitive market exists in the economy. That means laissez-faire economy. Lazy na non intervention by the government. Note பண்ணிக்கோமா, laissez-faire na non intervention. Okay, by the government. ஓகே, இஸ் அன் ஓல்டன் பீரியடில் இருக்குமா, நான் இன்டர்வென்ஷன் பை த கவர்மெண்ட். அப்போ கவனமாக கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, தே ஆல்சோ அஸ்யூம்டு, என்ன அஸ்யூம் பண்ணுறாங்கன்னா, த வேஜஸ் அண்ட் ப்ரைஸ் ஆஃப் குட். ஒரு பர்டிகுலர் பீரியடில் வேஜஸும் ப்ரைஸும் அது எல்லா காலகட்டத்திலையும் எடுத்துக்கலாம். ஆனால் எக்கனாமிக்ஸ் சொல்கிறது வேஜஸ் அண்ட் ப்ரைஸும் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும், மார்க்கெட் வந்து காம்படிட்டிவாக இருக்கணும். அது என்ன மார்க்கெட்னு சொன்னாங்கன்னா லேசி-ஃபேர் எக்கனாமி. தட் மீன் நான் இன்டர்வென்ஷன் பை த கவர்மெண்ட். அப்படி நோட் பண்ணிக்கோங்கம்மா. சேஸ் லா ஆஃப் மார்க்கெட், சே ஜேபி சேன்னு சொன்னோம் இல்லையா, அவருடைய தேரி லா ஆஃப் மார்க்கெட். ஜேபின்னா ஜீன் பேப்டிஸ்ட் சே, அவருடைய ஃபுல் நேம் வந்து ஜீன் பேப்டிஸ்ட் சே, அதான் வந்து ஜேபி சே. ஓகே, சேஸ் லா ஆஃப் மார்க்கெட் இஸ் அ கோர்னா is an important of classical theory of employment. It's very very important. இல்லைடா மையமாக இருக்குதுன்னு கூட சொல்லலாம். மையமாக இருக்குதுனால அது இம்பார்ட்டண்டாக இருக்குதுன்னு அர்த்தம். எந்த தேரினா கிளாசிக்கல் தேரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். ஜேபி சே வாஸ் எ ஃப்ரெஞ்ச் எக்கனாமிஸ்ட். அவர் எந்த கண்ட்ரி சேர்ந்தவர், ஃப்ரெஞ்சு எக்கனாமிஸ்ட் அண்ட் ஆல்சோ இண்டஸ்ட்ரியலிஸ்ட். பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அண்ட் ஆல்சோ எக்கனாமிஸ்ட். ஹி வாஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை ரைட்டிங் ஆஃப் ஆடம் ஸ்மித். யாருடைய இது வந்து ரைட்டிங்ஸ் ரொம்ப பிடிக்குன்னா ஆடம் ஸ்மித் அண்டு டேவிட் ரிகார்டோ வந்து ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஜேபி சே எனுசியேட்டட்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு எதனா த ப்ரொபோர்ஷன் ஆஃப் த சப்ளை கிரியேட் இட்ஸ் ஓன் டிமாண்ட். ரொம்ப முக்கியமாக இவர் சொன்னது இதுதான், சப்ளை வந்து டிமாண்டை கிரியேட் பண்ணிடும். ஓகே, சப்ளை கிரியேட்ஸ் இஸ் ஓன் டிமாண்ட். சப்ளை என்னது, ப்ரொடியூசர் சைடு. சப்ளை என்னது, ப்ரொடியூசர். யார் சைடு, ப்ரொடியூசர் சைடு. ஒரு ப்ரொடியூசர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, அந்த ப்ரொடியூஸ் பண்ண கூட்ஸ் வந்து ஒரு 10 rupees நம்மளுக்கு பார்க்குறது 5 rupeesன்னு இருக்கும். அதை வச்சு அவருடைய டிமாண்ட் என்ன பண்ணிக்கிறாரு, கிரியேட் பண்ணிக்கிறாரு. ஓகே, டிமாண்ட் வந்து ப்ரொடியூசர் சைடு, டிமாண்ட் வந்து கன்சியூமர் சைடு. ஸோ டேவிட் ரிகார்டோ ஜேபி சே enunciated mean explain clearly எதன்னா the proportion that the supply creates its own demand. சப்ளை எந்த ஒரு குட்ஸாக இருந்தாலும் சப்ளை கிரியேட்ஸ் இஸ் ஓன் டிமாண்ட் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குவாலிட்டியான குட்ஸாக இருந்ததுன்னா அதுக்கான டிமாண்டை நம்ம பெருசாக எதுவும் ஆடோ எதுவுமே கொடுக்க வேண்டியதில்லை, அதுவே வந்து அதனுடைய டிமாண்டை க்ரியேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ ஹென்ஸ் தேர் cannot be general ஓவர் ப்ரொடக்ஷன் ஆர் த ப்ராப்ளம் ஆஃப் த அன்எம்ப்ளாய்மெண்ட் இன் த எக்கனாமி. அதுபோல் சுச்சுவேஷனில் சப்ளைவே அதனுடைய டிமாண்டை க்ரியேட் பண்ணும்போது அங்கே வந்து ஓவர் ப்ரொடக்ஷனுக்கும் ஒர்க் இல்லை அண்ட் ஆல்சோ அன்எம்ப்ளாய்மெண்ட் வர்றதுக்கும் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு யார் சொல்லி முடிக்காங்கன்னா டேவிட் ரிகார்டோ ஜேபி சேஸ். ஓகே, according to say when goods are
produced by firms in the economy, they pay reward to the factors of production. Definitely, when goods are produced by firms வந்து produce பண்ணுது in the economy, they pay reward to the factors of production. Okay, they pay reward. Okay, reward. எதுனா factors of production. அப்ப land, labor, capital, organization. Okay, these are the factors of production. Factors of production. இதுக்கான reward. Okay, organization or entrepreneur. Okay, so land கான reward, rent. You know very well that labor கானது wages and salaries. Wages and salaries. The capital, interest. Organization have the profit. So these are the reward. These are the reward. Okay, so ஒரு ப்ரொடியூஸ் பண்ணும்போது ப்ரொடியூசர்ஸ் லேண்டுக்கு ரெண்ட் கொடுக்குறாரு, லேபருக்கு வேஜஸ், கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட், ஆர்கனைசேஷன் ஒரு என்டர்பிரைனர் ப்ராஃபிட். இதுதான் வந்து ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். த ஹவுஸ் ஹோல்ட் ஆஃப்டர் ரிசீவிங் த ரிவார்டு ஃப்ரம் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஹவுஸ் ஹோல்டு ஓகே, ஒரு ஃபேக்ட்ரிக்கு ஒரு ப்ரொடக்ஷன் சைடுக்கு எங்கேருந்து தான் வந்து ஃபேக்டர்ஸ் போகுதுன்னா, ஒரு என்டர்பிரினருக்கு எங்கேருந்து தான் ஃபேக்டர்ஸ் போகுதுன்னா ஹவுஸ் ஹோல்டுலேருந்து போகுது. நம்ம லாஸ்ட் லெசன்லேயே பார்த்தோம், ஹவுஸ் ஹோல்டுக்கும் ஃபார்முக்கு உள்ள ரிலேஷன். ஓகே, ஃபார்ம். ஓகே, ஹவுஸ் ஹோல்டுலேருந்து லேபர் போகிறாங்க, லேபருக்கான இன்கம் வந்து ஹவுஸ் ஹோல்டுக்கு வருது. அதே இன்கத்தை மறுபடியும் நம்ம கொடுத்து கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் வாங்குகிறோம். ஓகே, அதுதான் வந்து ஹவுஸ் ஹோல்டுக்கும் ஃபார்முக்குள்ள ஒரு ரிலேஷன். ஸோ த ரிசீவிங் த ரிவார்டு ஃபார் த ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஸ்பெண்ட். அப்போ ரிசீவிங் ரிவார்ட்னா என்னது? இன்கம் வந்து ஏர்ன் பண்ணுறாங்க, அதையே அவங்ககிட்ட ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸ்பெண்ட் த அமௌண்ட் ஆஃப் பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்டு பை தம்னா யார்? ஃபர்ம். புரியுதாம்மா? ஹவுஸ் ஹோல்ட்லேருந்து நம்ம சர்வீஸ் அனுப்புகிறோம், அந்த சர்வீஸ்க்கான அமௌண்ட்டு நம்மளுக்கு இன்கம் வருது, அதே இன்கத்தை நம்ம ஃபர்ம் கிட்ட கொடுத்து கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் நம்ம என்ன பண்ணுறோம்? பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஓகே, தீஸ் ஆர் த ஹவுஸ் ஹோல்டுக்கும் ஃபர்முக்கு உள்ள ரிலேஷன். ஓகே, ஸோ தேர்ஃபோர் ஈச் ப்ராடக்ட் ப்ரொடியூஸ்டு பை இன் த எக்கனாமி creates demand equal to its value in the market. Value in the market na money value or income. Okay, so இந்த இன்கத்தை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம்? அதர் திங்ஸ். ஒரு ப்ரொடியூசர் அவர் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அவரே வச்சுருந்தா எந்த ஒரு யூஸஸும் இல்லை. அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு கன்சம்ஷன் சைடு போகணும். கன்சம்ஷன் சைடு எங்கன்னா ஹவுஸ் ஹோல்டு. அந்த ஹவுஸ் ஹோல்டு அதை வாங்கினா மட்டும்தான் அந்த இன்கம் வந்து மறுபடியும் ப்ரொடியூசர் கிடைக்கும். அந்த இன்கத்தை வச்சு தான் அவர் வந்து ரிவார்டாக கொடுக்க முடியும். லேண்டுக்கு ரெண்ட்டு, லேபருக்கு வேஜஸ்ஸு, இன்ட்ரெஸ்ட், தட் மீன் கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட்னு கொடுக்க முடியும். ஸோ அப்போ இந்த இன்கம் வந்து இதான் வந்து ஃப்ளோ ஆஃப் இன்கம், சர்க்கிள் ஃப்ளோ ஆஃப் இன்கம்னு நம்ம லாஸ்ட் லெசன் பார்த்தோன்னே அதில் இருக்கும். ஸோ அதை தான் சொல்லி முடிக்கிறாங்க. கிரியேட்ஸ் டிமாண்ட் ஈக்குவல் டு இட்ஸ் வேல்யூ இன் த மார்க்கெட். எதை பொறுத்தாங்கன்னா வேல்யூ இன் த மார்க்கெட். ஓகே, ஒன் டைம் பார்த்துக்கோங்கம்மா. சேல்ஸ் லேபர்மா டயக்ராமேட்டிக்காக கொடுத்துருக்காங்க. டர்ம் மேக்ஸ் அண்ட் செல் சப்ளை பண்ணுறாரு. எதுனா லெமன் ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாரு அஸ் அ ப்ரொடியூசர் அண்ட் சப்ளையர். ஓகே, எவ்வளோ விற்கிறாரு? 5 rupees விற்கிறாரு. அந்த இன்கத்தை ஏர்ன் பண்ணி, அந்த 5 rupees ஏர்ன் பண்ணி அவர் வந்து அவருடைய டிமாண்டெல்லாம் சாட்டிஸ்ஃபை, தட் மீன் அவருடைய தேவையெல்லாம் நிறைவேற்றுகிறாரு. இட்ஸ் அ டாம் ஏர்ன் மணி ஃப்ரம் த சேல் ஆஃப் த லெமனேட். இந்த லெமன்லேருந்து அவருக்கு எவ்வளோ கிடைக்குது? 5 rupees. ஒன்று இதான தட் மீன் ஒரு பர்சன் கிட்ட இது பண்ணனா 5 rupees, ஒரு 50 rupees கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ருபீஸ் வச்சு அவருக்கு தேவையானதெல்லாம் வாங்குறாரு. ஹெட்ஃபோன் வாங்குறாரு, அதுக்கப்புறம் ஒரு டேபிள் மாதிரி வாங்குறாரு, அதுக்கப்புறம் ஒரு மைக் வாங்குறாரு. ஸோ அவருடைய இதெல்லாம் என்னது? அவருடைய டிமாண்ட். அவர் சப்ளை கொடுக்குறாரு, சப்ளை கொடுத்துட்டு அதுக்கான டிமாண்டை அவரே கிரியேட் பண்ணுறாரு. திஸ் இஸ் சப்ளை கிரியேட்ஸ் இஸ் ஓன் டிமாண்ட். ஓகே, ஸோ கீழே பாருங்கம்மா, அவுட்புட்டு அண்ட் இன்கமு, த சப்ளை ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸு, அது மூலமாக இன்கம் கிடையாது. அதை வச்சு என்ன பண்ணுறாரு? டிமாண்ட் ஃபார் த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அவருக்கான தேவையை இது ப்ரொடியூசர் சைடு அண்ட் இது இஸ் கன்சியூமர் சைடு. இது ப்ரொடியூசருக்கும் அடங்கும். அவர் ப்ரொடக்ஷன் கொடுக்குறாரு, அது மூலமாக இன்கம் ஏர்ன் பண்ணுறாரு. ஸோ அப்புறம் இன்கம் ஏர்ன் பண்ணிட்டார், அந்த இன்கத்தை அவருடைய டிமாண்டை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறாரு, மேலே பார்த்த மாதிரி. ஓகே, இன் ஷார்ட் திஸ் கிளாசிக்கல் தியரி எக்ஸ்பிளைன் தட் எ பர்சன் receives his income
from the production which is spent, அந்த இன்கத்தை அவர் ஸ்பெண்ட் பண்ணுறார் on the purchase of goods and services produced by the others, produced by the other produce பண்ணுற goods, that mean other producers பண்ணுற goods தான் இவருக்கு தேவையாக இருக்குல்ல, அதை வந்து அவர் வாங்குறாரு. புரியுதாமா? that a person receives his income, ஓகே, அவர் இன்கம் ரிசீவ் பண்ணுறாரு ஃப்ரம் த ப்ரொடக்ஷன். அவர் ப்ரொடக்ஷன் பண்ண கூட்ஸை வந்து விற்றுட்டு அதை இன்கம் ஏர்ன் பண்ணுறாரு. அந்த இன்கத்தை அவர் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாரு அந்த பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அவருக்கு என்ன கூட்ஸ் தேவையோ அதை வாங்குறாரு. யார் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா த ப்ரொடியூஸ் பை த அதர், வேறு யாருன்னா ப்ரொடியூஸ் பண்ணதை அவர் வாங்குறாரு. இதுதான் சப்ளை கிரியேட்ஸ் இஸ் ஓன் டிமாண்ட். ஓகே, திஸ் இஸ் த கிளாசிக்கல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இப்போ ஜேபிஎஸ் பார்த்துருக்குறோம், ஜேபிஎஸ்ஏ பற்றி பார்த்துருக்குறோம். நெக்ஸ்ட் கிளாஸில் ஃபர்தர் கிளாஸில் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே, டுடே கிளாஸஸ் லைன் பை லைன் தரவாக ரீட் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் வந்து கிளாஸில் வந்து கேளுங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே எஸ்ஆர்டி. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே எஸ்ஆர்டி. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalambakkam, Puducherry 7.